Special midnight mass was held at churches in Puducherry on the occasion of Christmas. Thousands of Christians, including foreigners, participated and offered prayers. கத்துறீங்களா? அங்கிருந்துதான் மீட்பராம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருவாரிட காத்திருக்கின்றோம். அவர் தமது ஆற்றலால் அனைவரும் எழுந்திருப்போம். இயேசுவே உம்மை வேண்டுகிறோம். காலத்தால் குறிக்கப்பட்டதே
விண்ணுலகிலே கடவுளுக்கு விண்ணகத்திலும் அவரது மகிழ்ச்சியை அனுபவிக்க அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பு. உலகமெங்கும் இருக்கின்ற அனைத்து சகோதர சகோதரிகளே, கிறிஸ்மஸ் விழா என்பது கிறிஸ்தவர்கள் மட்டும் கொண்டாடுகின்ற விழா என்றல்லாமல் உலகில் வாழ்கின்ற அனைவருக்கும் அமைதியையும் மீட்பையும் கொடுப்பதற்காகத்தான் பாலனேசு அவதரித்திருக்கின்றார். அந்த விழாவைத்தான் கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் இந்த இரவிலே கண்விழித்து கொண்டாடுகின்றோம். இவ்விழாவின் வழியாக அவர் கொண்டு வந்த அனைத்து நற்குணங்களும் உலகமெங்கும் பரவ வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாங்கள் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகின்றோம். கிறிஸ்து இயேசு பிறந்தபோது வானவர்கள் தோன்றி உன்னதங்களிலே கடவுளுக்கு மகிமை, பூ உலகில் நன்மனத்தோருக்கு அமைதி என்று வாழ்த்தினார்கள். எனவே இந்த அமைதி என்பது, கிறிஸ்து பிறப்பினால் கொண்டு வரக்கூடிய அமைதி என்பது நல்ல மனம் படைத்தவர்களுக்கு மட்டும் கிடைக்கும் என்ற விதத்தில்தான் அந்த வானதூர்களின் வாழ்த்தாக இருக்கிறது. அதோடு அல்லாமல் முதலில் ஆண்டவர் இயேசு பிறந்ததை அறிவிக்கப்பட்டது இடையர்களுக்குத்தான், ஏழை எளிய இடையர்களுக்குத்தான் அது அறிவிக்கப்பட்டது. எனவே எளிய மனத்தோர் பேறு பெற்று என்று பின்னாளில் போதிக்கக்கூடிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த எளியவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்குத்தான் தன் பிறப்பின் மகிழ்ச்சியை கொடுத்தார். எனவே இந்த நேரத்தில், இந்த மகிழ்ச்சியான நேரத்தில் எல்லாருக்கும் கிறிஸ்து பாலன் இயேசுவினுடைய பிறப்பின் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். காட் பிளஸ் யூ ஆல். தேங்க்யூ. இன்றைக்கி கிறிஸ்மஸ் நாள் இன்றைக்கி. ஸோ பாண்டிச்சேரியில் நாங்கள் ஃபேமிலியாக ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடிட்டுருக்கோம். ஸோ இது ஒரு பண்டிகை மதம் சார்ந்த ஒரு பண்டிகையாக பார்க்காம இந்த நாள் கிறிஸ்துவோட பிறப்பு உலகம் எங்கும் இந்த நாள் கொண்டாடப்படுறது. ஸோ இது கிறிஸ்து பிறப்புன்றது ஒரு அன்பு பிறக்குது, புது வாழ்வு, ஒரு புது தொடக்கமாக இதை நான் பார்க்குறேன். ஸோ இந்த விழாவாக பார்க்காம, ஒரு மதம் சார்ந்ததை பார்க்காம, இது ஒரு அன்புக்குரிய நாளாக இது நான் பார்த்து ரொம்ப சந்தோஷமாக எங்கள் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கோம். வரும் நாட்கள் இது எனக்கு தனிப்பட்ட முறையில் இருக்கிறது மட்டும் இல்லாமல் உலகமெங்கும் எங்கெல்லாம் கஷ்டமாக இருக்குதோ அந்த இடத்துலலாம் கிறிஸ்து பிறக்கணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். முக்கியமாக வார் நடக்கிற ஏரியாலையா, கண்ட்ரீஸ்லையாக இருக்கட்டும், கஷ்டப்படுற குடும்பங்களாக இருக்கட்டும், இல்லை எத்தனை இடத்துல இயேசு பிறப்பு இந்த அன்பு இருக்கணுமோ அந்த இடத்துல எல்லாமே இருக்கணும் அப்படின்றது தான் என்னோடய ஆசையாக அது நான் பார்க்குறேன்.